அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியோர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. கங்கையை செஞ்சடை மேல் வைத்துள்ள தீவண்ணனே, தாங்கள் பாதிரி புலியூரில் எழுந்தருளி தொழும் அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிந்து வருகின்றீர்கள். அடியவனாகிய நான் புழுவாய் பிறந்தாலும் தேவரீருடைய திருவடியை மட்டும் மறவாமல் இருக்கும் அருளை புரிய வேண்டி வணங்குகிறேன் என்று திருநாவுக்கரசர் அருளிய தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றான திருப்பாதிரிப்புலியூர் பாடலீஸ்வரர் கோவில் வரலாறுதான் இன்று ஸ்தலமும் பாடலும் பதிவில் நாம் காண இருப்பது. கடைஞாழல், கன்னிவனம், பாடலபுரம், ஆதிமாநகர், உத்தாரபுரம், பாதிரிப்பதி, புலிசை என பல பெயர்களுடன் விளங்கும் தலம் இது. கடைஞாழலூர் என்பது மருவி தற்பொழுது கடலூர் என்று அழைக்கப்படுகிறது. மத்தியந்தன முனிவரின் மகன் சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். நாள்தோறும் வழிபாட்டிற்காக பாதிரிமர வனமாக இருந்த பகுதியில் பூத்து குலுங்கிய பலவகை பூக்களை இறை வழிபாட்டிற்காக பறிக்க விரும்பினார். பூப்பறிக்க முயன்றபோது வண்டுகள் தீண்டாத மலர்களை வண்டுகள் வருவதன் முன் இருட்டில் சென்று பூப்பறிக்க வசதியாக புலியின் கண்களும் பாதங்களும் வரமாக பெற்று புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்பட்டார். ஊரின் பெயரும் புலியூரானது. சிதம்பரத்திற்கு ஏற்கனவே பெரும்பற்ற புலியூர் என்ற பெயர் இருந்ததால் பாதிரி மரங்கள் நிறைந்த இந்த ஊர் திருப்பாதிரி புலியூர் என்றானது. உபமன்ய முனிவர் வழிபட்டு தன்னுடைய முயல் வடிவத்தில் இருந்து சாப விமோச்சனம் பெற்ற தலமாகவும் இது விளங்கி வருகிறது. 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாகிய இக்கோவிலில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் இருந்து பராந்தக சோழன், 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன், விக்கிரம சோழன் ஆகியோரும் அவர்களை தொடர்ந்து பல்லவர்களும் பாண்டியர்களும் திருப்பணிகள் செய்தும் நன்கொடைகள் தந்தும் இக்கோவிலை பராமரித்து வந்துள்ளனர் என்று தெரிகிறது. இங்கு சிவன் தான் தோன்றியாய் சுயம்பு மூர்த்தியாய் தோன்றினார். மூலவர் தோன்றா துணைநாதன், பாடலநாதன், பாடலீஸ்வரன், கரையேற்றும் பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் பெரிய நாயகி, பிருகநாயகி, அருந்தவநாயகி என்று அழைக்கப்படுகிறார். உலக உயிர்கள் நலம் பெறுவதற்காக சிவன் அவ்வப்போது பல திருவிளையாடல்களை நிகழ்த்துவதுண்டு. அப்படி ஒருமுறை கைலாயத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினர். பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே. ஆனால் வெற்றி தனக்கே என கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. இதனை கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினாள். அதற்கு சிவபெருமான் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவத்தலங்களை பூஜிக்கும்படியும், அவ்வாறு பூஜிக்கும் போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் தான் வந்து ஆட்கொள்ளுவதாக கூறினார். அதுபோல இறைவியும் பல தலங்களை தரிசித்துவிட்டு பாதிரிவனமாக திகழ்ந்த இத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்தலத்திலேயே தங்கி அரூபமாக இறைவனை பூஜித்து பேறு பெற்றாள். அம்பிகை அருவ வடிவில் தவம் செய்த இடம் அருந்தவ நாயகி சந்நிதியாக போற்றப்பட்டு வருகின்றது. மூலவரின் கருவறையை சுற்றி வரும்போது கஜலட்சுமி சன்னதி காணப்படும். அதையடுத்து அம்பிகை அரூப வடிவில் தவம் செய்த இடம் தனி சன்னதியாக இருக்கிறது. இது அருந்தவநாயகி சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது. இறைவியின் அரூப நிலையை உணர்த்தும் பொருட்டு இந்த சந்நிதியில் உருவம் ஏதும் இல்லை, பீடம் மட்டுமே உள்ளது. இந்த கோவிலில் 21 கல்வெட்டுகள் உள்ளன. இதில் சோழ மன்னர்கள் காலத்தில் உள்ள 19 கல்வெட்டுகளும் விக்கிரம பாண்டியன் காலத்தை சேர்ந்தது ஒன்றும், விஜயநகர பரம்பரை வீர விருப்பண்ண உடையார் காலத்தை சேர்ந்தது ஒன்றும் உள்ளது. சமய குறவர்கள் காலங்களுக்கு முன்பிருந்தே இவ்வூர் கோவிலும் இங்குள்ள ஈசன் பாடலீஸ்வரனும் மிகவும் சிறப்பு வாய்ந்தமையாக இருந்தது. திருநாவுக்கரசரின் வாழ்வில் இறைவன் நடத்திய அளப்பரிய அதிசயம் இந்த தலத்தில்தான் நிகழ்ந்தது. மகேந்திரவர்ம மன்னன் திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டபோது சொற்றுணை வேதியன் பதிகம் பாடி நமச்சிவாயமே நற்றுணையாக கல்லே அவருக்கு தெப்பமாக மாறி திருப்பாதிரி புலியூரின் பக்கத்தை அவரை கொண்டு வந்து கரை சேர்த்தது. கல் தெப்பமாக மாறிய திருப்பாதிரி புலியூரிலேயே கரை சேர்ந்த காரணத்தால் இவ்விடம் கரையேறவிட்ட குப்பம் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் எனும் பதிகத்தை திருநாவுக்கரசர் இங்கு பாடினார்.
அப்பதிகத்தில் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று குறிப்பிடுவதால் இப்பெருமான் தோன்றா துணைநாதர் என்னும் பெயரும் பெற்றார். அப்பர் கரையேறிய இடம் தற்போது கரையேறவிட்ட குப்பம் வண்டிப்பாளையம் என்று வழங்கப்படுகிறது. அப்பர் சாமி குளம் கரையில் ஒரு சிறிய 4 கால் மண்டபமும் சாலையோரத்தில் உள்ளன. குளத்திற்கு பக்கத்தில் உள்ள ஓடைதான் முன்பு கெடிலத்தின் தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றது. அப்பர் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். திருநாவுக்கரசரை முதலில் அப்பரே என்று ஞானசம்பந்தர் அழைத்தது இத்தலத்தில்தான். பாடலீஸ்வரர் ஒரு நாள் வண்டிப்பாளையத்திற்கும் எழுந்தருளுகிறார். அன்று அப்பர் சாமி குளத்தில் தெப்ப விழா நடைபெறுகிறது. பாடலீஸ்வரர் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்திற்கு பக்கத்தில் சிவகர தீர்த்தம் உள்ளது. முன்மண்டபமும் அதையடுத்து 7 நிலை ராஜகோபுரமும் அமைந்துள்ளது. கோபுரத்தில் ஏராளமான சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. வாசலை கடந்து உள்ளே சென்றால் உயரத்தில் பலிபீடம், செப்பு கவசம் இடப்பட்ட கொடிமரம் மற்றும் நந்தி உள்ளது. இங்கிருந்தே இறைவனை தரிசிக்கலாம். வெளிப்பிரகார வலம் முடித்து துவார விநாயகர், துவார சுப்பிரமணியர் ஆகியோரை வணங்கி 2வது வாசலை கடந்து இடதுபுறமாக திரும்பினால் உள்சுற்றில் சந்திரனும் திருநாவுக்கரசர் உற்சவமூர்த்தியும் மூலமூர்த்தமும் தனித்தனி சன்னதிகளாக உள்ளன. திருநாவுக்கரசரை உட்கார்ந்த நிலையில் இந்த கோவிலில் மட்டுமே காண முடியும். உட்பிரகாரம் சுற்றி வரும்போது 63 நாயன்மார்கள் சன்னதியை தரிசிக்கலாம். தல விநாயகராக கன்னி விநாயகர் அருள் பாலிக்கின்றார். அம்பிகை இறைவனை வழிபட்ட போது உதவி செய்தமையால் கையில் பாதிரி மலருடன் இந்த விநாயகர் காட்சி தருகிறார். வெளிப்பிரகாரத்தை சுற்றி வருகையில் சப்த மாதர்களின் சந்நிதியும் தனியே உள்ளது. சித்திரை வைகாசியில் நிறைய திருவிழாக்கள் உள்ளன. வைகாசியில் 10 நாள் பெருவிழா, 5ஆம் நாள் திருவடச்சான், சித்திரையில் வசந்தோற்சவமும் சிறப்பாக நடைபெறுகின்றது. மாசிமக கடலாட்டு நடைபெறுகின்றது. அப்பர் சதய விழா சித்திரை சதயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. வெள்ளி ரிஷபத்தில் வீதியுலா, திருவையாறு கைலை காட்சி ஆகியவை நடைபெறுகின்றன. உள்சுற்றில் உற்சவ திருமேனிகளின் சந்நிதி, வியாக்கிரபாதர், அகத்தியர் முதலியோர் பூஜித்த லிங்கங்கள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி, வள்ளி தேவியானை சமேத ஆறுமுகர் சந்நிதி போன்றவை இருக்கின்றன. பள்ளியறை இறைவன் திருக்கோவிலில் அமைந்து நாள்தோறும் இறைவியே பள்ளியறைக்கு எழுந்தருள்வது இத்தலத்தின் சிறப்பு. பாடலீஸ்வரரை விரதமிருந்து மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்வதோடு மன நிம்மதியும் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பெரியநாயகி அம்மன் தவம் செய்து தன் மணாளனின் கரம் பற்றிய தலம் என்பதால் பிரிந்த தம்பதியினர் திருப்பாதிரிப்புலியூர் பாடலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது. உலக உயிர்கள் நலம் பெறுவதற்காக இத்தல இறைவன் 16 வயதினராய் சித்தர் வடிவில் இங்கு வந்தார். இத்தல ஆலயத்தில் உள்ள சிவகரை தீர்த்தம் சித்தராக உருக்கொண்டு வந்த ஈசன் கை வைத்ததால் உருவானது என்று கூறப்படுகிறது. இதில் கங்கையின் ஒரு பகுதி கலந்துள்ளதாக ஐதீகம். மாணிக்கவாசகர் திருப்பாதிரிப்புலியூர் பெருமானை தரிசிக்கச் சென்றார். அப்போது கெடில நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் இங்கேயே 3 நாட்கள் காத்திருந்தார். வெள்ளம் வடியவில்லை. தன் நிலையை கூறி பெருமானை வழிபட சித்தராக தோன்றிய சிவன் மாணிக்கவாசகரை நீர்மேல் நடந்து வருமாறு பணித்தார். ஆனால் பயத்தால் மாணிக்கவாசகர் அப்படியே நின்றார். உடனே சிவன் மாணிக்கவாசகரை கண்களை மூடும்படி கூறிவிட்டு பிரம்பு ஒன்றை ஏவி பாடலவனத்தில் வராமல் அந்த நதியை திசை திருப்பி ஓடச் செய்தார். கண்விழித்த மாணிக்கவாசகர் இறைவனின் கருணையை நினைத்தபடியே திருத்தலம் வந்து வழிபட்டார். சென்ற மாதம் கும்பாபிஷேகமான இந்த பாடலீஸ்வரனை ஒரு முறை வணங்குவது காசியில் உள்ள இறைவனை 16 முறை வணங்குவதற்கு சமமானது என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. காமேவு புகழ் புலிசை பாடலீஸ்வரன் பதத்தை கருதி வாழ்வோம். கரையேற விட்டபிரான் ஒரு பாகம் வளர்கருணை பிராட்டியான கரையேறு புகழ் புலிசை பெரியநாயகி சரணம் தலைமேற்கொள்வோம் என்று தலபுராணத்தில் ஸ்ரீ சிதம்பர முனிவர் கூறியுள்ளது போல கரையேற விட்டபிரான் பாடலீஸ்வரரையும் அருந்தவ நாயகி பிரகன்நாயகியையும் அன்புடன் சரணடைவோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி
பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. பின்னுறவடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய போகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினும் இரந்தியாரையும் விடுகிற்பிரான் என்று வினவுவோமல்லோம். அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளி நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீரருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தனர் கருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களு கருங்கலன் திகழு நீன் மூடி நங்களு கருங்கல நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமில நாடொரு நல்கு வாணலன் குலமிலராகிலும் குலத்து கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினாருலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நேரி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்றுருவம் காண்டலும் நாடினேன் ஆடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது விருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரண் ஆதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லா தமக்கு இடுக்கண் இல்லையே. நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே.
சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதினம் உனையே தொழுவேன் சிவனே அமுதே அருளே அனுபவ பொருளே பிறவியின் கணக்கை அறியேன் சிவனே இதயம் முழுதும் இசையாய் மலரும் இறைவா சிவபூதா உன் உருவம் அருவம் உணரும் அருளை தருவாய் சிவபூதா சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதினம் உனையே தொழுவேன் சிவனே சிவன் வடிவாய் சுடரொளியாய் தோற்றம் கொண்ட சூலம் வில்வமரம் தரிசனத்தில் சிவனே ஞான ரூபம் சிவனடியார் கனவினிலே சிவனே சொன்ன நீதி சிறை வடிவாய் பூதவரின் கோவில் வந்த சேதி அம்பிகையின் அதிபதியாய் அன்பு நிறை அருள் நிதியாய் கோண்டாவில் கோவில் தரிசனம் கொடுத்திடும் ஈஸ்வரரே நட்சத்திர உத்திரமாய் சக்தி சிவ சித்திரமாய் திருத்தேரில் உற்சவம் நிகழ்த்திடும் பூதவராஜாவே வாசகம் திருவாசகம் உன் கோவிலில் நான் பாடுவேன் நேசகன் இசை பூக்களால் மலர் மாலையை நான் சூட்டுவேன் சிவ 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 என உணர்வினில் கலந்திட சிவமுக தரிசனம் நினைவினில் நிறைந்திட சிவம் எனும் அனுபவம் மனதினில் மலர்ந்திடுமே சிவமே சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதினம் உனையே தொழுவேன் சிவனே ஒரு முகமா திருமுகமா இறைவா உந்தன் கோலம் மறைமுகமாய் திருமுகமாய் மலர்வாய் எந்த நாளும் பிறவி எனும் கடலினிலே சுழலும் இந்த வாழ்க்கை பரமசிவன் உனதருளால் தெளியும் இந்த யாக்கை ஆறறிவு பாசத்தையும் ஆசைகளின் வேஷத்தையும் இறைவா உந்தன் திருவடி நிழலில் சமர்ப்பணம் செய்திடுவேன் நான் உணரும் தாகத்தையும் ஞானம் பெறும் யோகத்தையும் சிவனே உந்தன் திருவருள் மலர அனுகிரகம் அடைந்திடுவேன் மாதவா சிவபூதவா தமிழ் வேதவா உனை போற்றுவேன் ராகமாய் இசை கீதமாய் உன் கோவிலில் விளக்கேற்றுவேன் சிவ 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 என அனுதினம் தொழுதிடு சிவனது திருவடி மலர்களை வணங்கிடு சிவம் எனும் அனுபவம் மனதினில் மலர்ந்திடுமே சிவமே சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதினம் உனையே தொழுவேன் சிவனே அமுதே அருளே அனுபவ பொருளே பிறவியின் கணக்கை அறியேன் சிவனே இதயம் முழுதும் இசையாய் மலரும் இறைவா சிவபூதா உன் உருவம் அருவம் உணரும் அருளை தருவாய் சிவபூதா ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் 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 ஓம் சிவாய நம ஓம்